கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேரில் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க. ஏங்க இதெல்லாம் தேவையா? ஐசு, ஒரு பொண்ணு தாய் ஆகும்போது ரொம்ப அழகா இருப்பா. அதான் அப்போ விதவிதமான ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம காலம் பூரா பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். அதனால தான் உன்னை இப்படி ட்ரெஸ் பண்ணிடுவான்னு சொன்னேன். போங்கங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய ஜிமிக்கிய காதில் மாட்டுறது என் காதெல்லாம் வலிக்கு. ஏங்க போதுங்க, போவோங்க. காலையிலேருந்து எத்தனை ஃபோட்டோ எடுத்துட்டீங்க? என்னங்க பண்ணுறீங்க? ஏங்க எனக்கு வெக்கமாக வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் புள்ள என்ன சொல்றான்னு கேட்குறேன். அம்மாவை ஃபோட்டோ எடுத்தது போதுமா, கிளம்புமான்னு சொல்றானான்னு பார்க்குறேன். போங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. கிளம்புவோம். அதெல்லாம் அப்போவே கிளம்ப சொல்லிட்டான். ஓஹோ, சரி சரி, வா போவோம். இன்னும் என்ன பாக்கி இருக்கு? கிளம்புங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அனிதா வேற தனியாக இருப்பா, தேட போகிறா. நீங்கள் வீட்டை பக்கம் போங்க. உங்கள் ஆசைக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சுல்ல? அதானே, நீ ஏதாவது ஆசைப்படுவியா என்ன? எல்லாமே ஏன் ஆசைக்கு தான் எடுத்திருக்கு. போங்கங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. வேலை இல்லாம தானே சுத்தி சுத்தி வரேன். எல்லாம் ஓ நினைப்பாவே இருக்கு. அதான் வந்தேன். நீ எங்க இருக்க விடுற? விரட்டி தான் அடிக்கிற. இது நல்லா இருக்கே. வேலை வெட்டிக்கு போகாம இப்படியே சுற்றி சுற்றி வந்தா அப்புறம் பட்டினியாக தான் கிடக்கணும். ஏங்க நீங்கள் இங்கேயே இருக்கீங்க? இங்கே வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டீங்களா? உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரே ஃபோனை வேற வீட்டில் வச்சுட்டு தான் போவீங்களா என்ன? இல்லை அனிதா, ஐஸ்வர்யாக்கு ஃபோட்டோவே சரியா எடுக்கல. அன்னைக்கு வளகா பாப்பா கூட ஃபோட்டோ சரிவர எடுக்கல. அதான் அவளை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு கூட்டிட்டு போனேன். அதுக்கு என்ன, சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் இப்போ சாட்டி கிளம்பி போயிட்டா நான் என்னன்னு நினைக்கிறது? என்ன ஐஸு, விதமா உன் மாமா ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டாரா? எடுத்தாச்சா? ஐயோ, அவருக்கு வேறு வேலை என்ன? இம்பிட்டு பெரிய ஜிமிக்கி, அது என் காதை போட்டு இழுன்னு இழுக்குது. அதை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நீயே அப்புறமா பாரு. பெரிய கம்மல் போட்டாதானே பட்டுச்சலைக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதான் எடுத்து கொடுத்துருப்பாரு. சொன்ன மாதிரி உன்னையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். உன்னையும் விதமா 4-5 ஃபோட்டோ எடுத்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆமாம், இப்பயே எனக்கு அது ஒன்று தான் குறை. சரி சரி, அவளை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வாங்க. நீயும் வா அனிதா. ஐயோ, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நான் கிளம்புறேன். இவர் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகுதான் நிம்மதியாக இருக்குது. நானும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு. எங்கே போனாரோ ஏது போனாரோன்னு பதச்சு போயிட்டேன். அவர் எங்கே போக போகிறாரு? உன்னைய விட்டா இங்கே வந்து நிற்பாரு. வேற எங்கே போயிடுவாரு? நீ சொல்லிட்ட. எனக்கு தான் என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஆளை காணுமேன்னு பார்த்தேன். அதான். சரி ஐசு, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காத, நீ வீட்டுக்கு போ, நான் வாரேன். சரி அனிதா. ஏங்க சட்டுப்பட்டுனே வாங்க. நீ போமா, வர்றேன். ஏங்க அனிதா ரொம்ப மாறிட்டால? என்னமோ என் காட்டுல மழை அடிக்குது போல. ரொம்பவே மாறின மாதிரி தான் இருக்கா. 2 பேரும் ஒத்துமையா இருந்தா அதுவே போதும். அப்பா, அனிதாக்கு பயம் இருக்கு. அடி போடி, நீ வேற. சரி சரி, வா வீட்டுக்கு போவோம். வெளியே நின்றுட்டே இருந்தா உங்க அம்மா வேற ஏச போகுது. சரி வாங்க, வீட்டில் கொண்டு விட்டாதான் நீங்க வீட்டுக்கு போவீங்க போல இருக்கு. ஆமா பின்ன, வா. என்ன அனிதா, என்ன யோசிக்கிற? ஆமா, நீ யாரு? என்ன மாதிரி இருக்கியே, நீ யாரு? நான் தான் உன் மனசாட்சி. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது. இப்ப புதுசா என்னத்த பேச போற? என்னடா, நம்ம புருஷன் நமக்கெல்லாம் போட்டா சூட்டும் எடுக்கல, ஒரு சூட்டும் எடுக்கல. இவளுக்கு மட்டும் இப்படி போட்டா சூட் எடுக்காரே, அப்ப மற்றவங்களாம் சொல்ற மாதிரி அவ மேல இந்த ஆளுக்கு ரொம்ப தான் பாசமோ? அப்படித்தானே யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா எதையாவது குழப்பாத. நான் ஒழுங்கா தான் இருக்கேன். சும்மா என்ன தேதி சொல்லி மறுபடியும் என் புத்தியில வந்து குழப்பிட்டு போயிடாத. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஐயோ அனிதா, நீ அப்படித்தான் யோசிக்கிற. நீ இல்லைன்னு சொன்னாலும் அது உண்மையாயிருமா? எனக்கு தெரியாதா? நான் தானே உன் மனசாட்சி. நீ என்ன நினைப்ப, நீ என்ன பேசுவ, உன் புத்தியில என்ன ஓடுன்னு உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். சும்மா எதையாவது பேசி என்னைய மறுபடியும் கிறுக்கச்சியா ஆக்காத. அவரு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். உன் வேலையை பார்த்துட்டு போ.
அவர் சந்தோஷமா இருக்கணும் தான் நீ நினைப்ப. ஆனா அவரு உன் கூட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் உன் புத்தி. அதான் அங்க அவங்க 2 பேரையும் நேர்ல பார்த்த உடனே உனக்கு பொறுக்க மாட்டுக்கு இங்க வந்து உம்முன்னு உட்கார்ந்துருக்கனா என்ன அர்த்தம்? உண்மைதானே நான் சொல்றது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரே. இம்பட்டு நேரம் இவரை காணும்னு வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தா அங்கே போய் நிற்கிறாரேன்னு நினச்சேன். அது என்னமோ உண்மைதான், வேற எதுவும் நான் நினைக்கல. ஏன் அனிதா போய் சொல்கிற? உன் மனசில் ஒரு சின்ன சலனம் கூட வரல? நமக்கெல்லாம் இந்த ஆள் போட்டோ ஷூட் எடுத்தாரா? அவளுக்கு மட்டும் கூட்டிட்டு போய் எடுக்காரே. மூத்த பொண்டாட்டினா ஒரு தனி பாசம்தான் அப்படின்னு நினைச்சதானே. அது வந்து வந்து ஏதோ லேசாக தோணுச்சு தான். எனக்கு மட்டும் இந்த ஆள் ஒன்றும் எடுக்கலையே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு அதை கிளறி கூட கொஞ்சம் தூண்டி விடுவியா? நான் ஏம்மா தூண்டி விடுறேன்? நீ நினைச்சது தான் நானும் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒன்றை விட ஐஸ்வர்யா மேலே ஒரு படி பாசம் அதிகம்தான். என்னதான் இருந்தாலும் நீ 2வது பொண்டாட்டி தானே, அவ தானே மூத்தவ. ஏய் பேசாம போயிரு, என் கோபத்தை கிளப்பாத. சும்மா எதையாவது சொல்லி சொல்லி என்னை கிறுக்கச்சி ஆக்குறதே உங்களுக்கெல்லாம் வேலையா போச்சு. ஒன்று எங்கள் அம்மா வந்து தூண்டி விடும், இப்போ மனசாட்சிங்கிற பேரில் நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்னை உசுர வாங்காத, கிளம்பு. நான் ஏமா உசுர வாங்க போகிறேன்? உண்மையதான் சொல்லுதேன். இப்போவே உன் புருஷன் அவளை தாங்கு நான் தாங்குறாரு. ஐஸ்வர்யா மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தான்னு வச்சுக்கோ, நீயும் உன் பிள்ளையும் இந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் இருக்கணும். உன்னை ஏற்று கூட பார்க்க மாட்டாரு, அதுதான் உண்மை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. ஏய் இன்னொரு தடவை ஏதாவது பேசுன எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆத்திரமா வருது. ஒழுங்கா போயிரு, சும்மா என்னை கிளப்பி விட்டுட்டே இருக்காத. அதெல்லாம் என் புருஷன் என்னெல்லாம் விட்டே கொடுக்க மாட்டாரு. அவருக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்தல, நேற்று என்னன்னா அவளை பார்க்க ஓடி இருக்காரு, அவளுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு என்னன்னா அவளுக்கு போட்டோ ஷூட் எடுக்க போயிருக்காரு. நாளைக்கு அவள் டெலிவரினா ஆஸ்பத்திரி வாசல்லையே தான் காத்து கிடப்பாரு. அப்புறம் குழந்தையும் தாயுமா வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்புறம் அந்த பிள்ளைய தான் தூக்குவார். அவருக்கு எங்கே நேரம் இருக்கும் உன்னை கண்டுக்கிறதுக்கு? நீயே யோசிச்சு பாரு. என்ன முடிக்கிற? நல்லா யோசி. சரி சரி, உன் புருஷன் வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். நீ எப்படி அவரை தக்க வச்சுக்கிறதுன்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. வரட்டா? அனிதா அனிதா, என்ன நான் வந்தது தெரியாம எங்கே யோசனையில் இருக்கு? என்னாச்சு அனிதா? ஏன் அனிதா? ஏங்க நீங்க எப்போ வந்தீங்க? ஆமா, அப்படி என்ன பலமான யோசனை? நான் வந்தது கூட தெரியாம எங்கேயோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏங்க மனசாட்சிலாம் பேசுமா என்ன? அடியே, உனக்கு என்னாச்சு? மனசாட்சிலாம் பேசுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? மனசாட்சி எப்படி பேசும்? ஏங்க அதான் கேட்குறல, கேட்குறதுக்கு பதில சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்கிட்டே கேள்வி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? மனசாட்சியெல்லாம் பேசுமா என்ன? நீ சொல்றதே எனக்கு புரியல. மனசாட்சினா நம்ம மனசு தானே, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு புரிய வரும். அதாவது பேசும்னு கேட்டா எப்படி பேசும்? ஏங்க புரிய வரும்னா கனவு கிணவு அப்படி ஏதாவது தானே வருங்க. நம்மள மாதிரியே ஒரு உருவம் நம்ம கிட்ட வந்து பேசிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் படத்துல தான் அப்படி காட்டுவாங்க. ஏன் ஒன்று மாதிரியே ஒரு உருவம் வந்து உங்ககிட்ட பேசிச்சாக்கும்? அதெல்லாம் எளிய சும்மா கேட்டேன். சும்மா லூசு மாதிரி எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. சரி, என்ன சமையல் பண்ண? பசிக்குது. அத்தை வேற சாப்பிட்டுட்டு போங்கன்னாங்க. நான் தான் நீ சமைச்சு வச்சிருப்பியேன்னு வந்துட்டேன். ஏன் சாப்பிட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்க அத்தை உங்களுக்காக ஏதாவது விதவிதமா ஸ்பெஷலா செஞ்சிருக்க போறாங்க. நீங்க இப்ப சட்டி சாப்பிடாம வந்துட்டா இந்த அனிதா தான் சாப்பிட விடாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல போறாங்க. அடி போடி, நீ வேற. அவங்க தினமும் அப்படிதான் சொல்றாங்க. அன்னைக்கு ஐஸ்வர்யாக்காக சாப்பிட்டேன். இப்போ நீ ஏதாவது பண்ணி வச்சிருப்பல, பிறகு வேஸ்ட் தானே போகும். அதான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது சரி, வாங்க போய் துணிமணியெல்லாம் மாத்திட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி அனிதா, இரு, 5 நிமிஷத்துல மேல் ஊத்திட்டு வந்துருதேன். சரிங்க. இந்த மனுஷன் நான் சமைச்சு வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்திருக்காருன்னா என் மேல பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம். அடி போடி கிறுக்கச்சி, பாசம் அது மண்ணாங்கட்டியாது. நீ அவருக்கு வேலைக்காரி, வேலைக்காரி மட்டும்தான். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. வேலைக்காரி பொங்கி வச்சிருப்பாளேன்னு வந்திருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இங்க பாரு, மறுபடி வந்துட்டியா? ஒழுங்கா போயிரு, என் உசுர வாங்காத. எதையாவது சொல்லி என்னை குழப்புறதே உனக்கு வேலையா போச்சு. அனிதா அனிதா, அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க?
பசிக்குது வா. ஒன்றும் இல்லைங்க, இந்த வந்துட்டேன்.